தமிழக ஆளுநர் மீது பழி சுமத்துவதை பொழப்பாக வைத்திருக்கும் திமுக என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் வெளியேறினார். இதற்கு திமுக கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியது ஆண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குவது வழக்கம். இதற்காக ஆளுநர் ஆர். ரவி இன்று காலை தமிழக சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். பின்னர் சட்டப்பேரவை தொடங்கியதும் ஆளுநர் ஆர். ரவி உரையை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறினால் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவமதித்தாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்தது. இதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சித்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக அரசின் நிர்வாக தோல்வியிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் திமுக அரசு தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவினால் ஏற்பட்டுள்ள பொதுமக்களுடைய கோபத்தை திசை திருப்பவும் சட்டமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகளை சுட்டிக்காட்டுவதற்காக மாண்புமிகு தமிழக ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது. இன்று நமது மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் திமுக அரசு அதனை மறுத்திருக்கிறது. திமுக அரசுக்கு பின் வருவனவற்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் கடந்த நவம்பர் 23, 1970 அன்று மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதிய அசல் தமிழ்த்தாய் வாழ்த்தை சுருக்கி திருத்தப்பட்ட பாடலை மாநில அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து என முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரசாணை மூலம் அறிவித்தார். அது தொடர்பான அனைத்து செயல்பாடுகள், கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இருப்பினும் 1991 ஆண்டு வரை தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. 1991 ஆண்டு ஜூலை மாதம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தபோதுதான் முதன்முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். இந்த உத்தரவு 1971 ஆண்டு தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் அமைந்துள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய கவனத்தை திமுக அரசின் நிர்வாக தோல்வியிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தமிழக ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு மட்டுமே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார். இதனை ஒரு பெரிய சச்சரவாக்க முயற்சிப்பது திமுக அரசுடைய தோல்விகளை மடைமாற்றுவதற்காக என்பதை வெளிப்படையாக தெரிகிறது. ஆளுநர் உரை தொடங்கும் முன்னரும் நிறைவு பெற்றதும் தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.